ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த பனாரஸ் சேலையோட ப்ளவுஸில் சிம்பிளாக அழகாக ஒரு எம்ப்ராய்டரிங் எப்படி போடலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல க்ரீன் கலர் சாரியில் இங்க் ப்ளூ பார்டர் உள்ள சாரீ இது. பல்லு இங்க் ப்ளூ கலரில், அதுலேயே ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்க் ப்ளூ கலர்லேயே ரன்னிங் ப்ளவுஸ் வருது. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்டர் போட்டிருக்குது. இந்த பார்டரில் 3 லைன்ஸ் இந்த மாதிரி ஜருகை வருது பாருங்கள். இதில் நான் டபுள் நாட் ஸ்டிச்சு போட போகிறேன். லைட்டாக ஒரு தடவை குத்தி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நீடில் அதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப அந்த 2 ஸ்டிச்சுக்கும் நடுவில் நீடில் விட்டு த்ரெட்டை கீழே விட்டு அப்படியே இழுத்து அப்படியே நிறுத்திடணும். நான் ஏற்கனவே டபுள் நாட் ஸ்டிச்சுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் இந்த ஸ்டிச்சை பார்க்கலாம். பேலஸ்ட்ரீனா டபுள் நாட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஸ்டிச் தெரியாதவங்க அந்த லிங்க்கை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். ரொம்ப நல்ல அழகான ஸ்டிச் இது. அப்படியே பார்க்குறதுக்கு பாசி கோர்த்து வச்ச மாதிரி இருக்கும். என்னோடய ஃபேவரேட் ஸ்டிச் இது. இப்போது 3 லைன் டபுள் நாட் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததாக மேலே அந்த கோபுரம் மாதிரி ஒரு பார்டர் லைன் வருது பாருங்கள். இந்த இடத்துல நான் கிரேட்டன் ஸ்டிச் போடுறேன். இது பார்க்குறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரி நல்லா அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சுக்கும் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்குறேன். ஒரு கோபுரத்துக்கு நேராக மேலே தைங்க. அடுத்த கோபுரத்துக்கு நேராக கீழே தைங்க. அப்போது ஈவனாக ஸ்டிச்சஸ் நல்லா அழகாக வரும். எப்பயுமே த்ரெட் நீடிலுக்கு கீழே தான் இருக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக இந்த கிரேட்டன் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ப்ளவுஸோட கைப்பகுதி. ஒரு 16 இன்ச்சஸுக்கு இதை போல் போட்டுக்கிட்டால் நல்லா கரெக்டாக இருக்கும் கை தைக்கிறதுக்கு. இப்போது பாருங்கள், கிரேட்டன் ஸ்டிச்சு போட்டு முடிச்சிட்டேன். அடுத்ததாக இந்த ட்ரையாங்கிள் மாதிரி டிசைன் வருது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் டேனிஷ் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச் இருக்குது. அது ட்ரையாங்கிள்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த எல்லா ட்ரையாங்கிளோட டிப்லையும் நான் இந்த டேனிஷ் நாட் போடுறேன். இதுக்கும் நான் ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸோட டிப்லையும் குட்டி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம இந்த டேனிஷ் நாட்டை போட்டுக்கலாம். ஸோ க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஃப்ளார் வருது. அதில் 8 பெட்டல்ஸ் இருக்குது. அந்த 8 பெட்டல்ஸ்க்கும் நேராக லேசி டெய்சி ஸ்டிச்சில் 8 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி வெளியில் போடலாம். லேசி டெய்சி ஸ்டிச்சும் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். 8 பெட்டலுக்கும் நேராக வெளியில் 8 டிட்டாச்ட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த லேசி டெய்சி ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. இது ஒரு ரொம்ப அழகான ஸ்டிச்சு. ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இந்த நடுவில் வர்ற சர்க்கிள்ஸில் ஒன்று க்ரீன் கலரில் லேசி டெய்சி ஸ்டிச்சும், ஒன்று பிளாங்காக விட்டுருங்க, நம்ம கோல்டில் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்று விட்டு ஒன்று இதை போல் க்ரீன் த்ரெட்டில் லேசி டெய்சி ஸ்டிச்சில் ஃப்ளார் போட்டுக்கலாம். 8 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசி டெய்சி ஸ்டிச்சு 8 பெட்டல்ஸும் க்ரீன் கலரில் போட்டுட்டேன். சாரியோட கலர் க்ரீனுங்கிறதுனால அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி க்ரீன் கலரில் எம்ப்ராய்டரிங்லாம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. 2 நூல் எடுத்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி ஒயிட் பீட்ஸில் ஹாஃப் பீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஹாஃப் பீட் எடுத்து
கோர்த்து இந்த ஃப்ளாரோட சென்டரில் தைச்சிடலாம். நல்லா டைட்டாக 2 தடவை தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளார் ரொம்ப அழகாக இருக்குது. சென்டரில் ஒயிட் ஹாஃப் பீட் சேர்த்துருக்குறேன். சேர்த்து தைச்சிடலாம். தைச்சிட்டு அடுத்ததாக கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்ன பீட்ஸு. லேசி டேசி ஸ்டிச்சில் ஒரு பெட்டலோட எண்ட்லேயும் கோல்டன் பீட் வந்து தைச்சிடலாம். எப்பயுமே பீட்ஸ் கோர்க்கும்போது அந்த பீட்ஸ் நுழையிற மாதிரி பார்த்து சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க. சாதாரண மிஷின் த்ரெட்டு, நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டில் ரெட்டையாக போட்டு வச்சுருக்கிறேன். போட்டுட்டு இந்த எண்ட்லெலாம் கோல்டன் பீட்ஸை தைச்சிடலாம். ஒரு பீட் தைச்சிருங்க. டபுள் நாட்டுக்கு 6 ஸ்ட்ராண்ட்ஸும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் த்ரெட்டில். அதே கிரேட்டன் ஸ்டிச்சுக்கு 3 ஸ்ட்ராண்டாக பிரித்து எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு நல்லா மெல்லிசாக அழகாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக சக்கரின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கோல்டன் ரிங்ஸ் நமக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். இந்த சக்கரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த சக்கரியை நம்ம இந்த இடத்துல 2 தைக்கலாம். யூஸ்வலாக இது பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க கடையில். பட் பேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம இதை போல் தைச்சிக்கிட்டோன்னா உங்களுக்கு பிரியாமல் நல்லாயிருக்கும். 2 சைடில் தைச்சிக்கலாம். 2 ஸ்டிச் போட்டு இந்த சக்கரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட சென்டரில் திரும்ப நூலை கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோல்டன் பீட்ஸ், மெல்லிசாக பொடி பீடு, நம்ம இந்த லேசி டேசி ஸ்டிச்சில் எண்டில் தைச்சோம் இல்லையா, அந்த பீடை ஒன்று கோர்த்து சென்டரில் தைச்சிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ட்ரையாங்கிள்ஸில் 2 தைக்கலாம். ரெண்டு ரிங் தைச்சிருங்க. இந்த ரிங் வந்து நிறைய சைஸஸில் கிடைக்குது. உங்களோட ப்ளவுஸுக்கு பொருத்தமான சைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த ரிங்குக்கு பொருத்தமான சைஸில் பீட்ஸும் வாங்கணும். இதில் நான் கோல்டன் பீட் தைச்சிருக்கிறேன் ட்ரையாங்கிள்ஸில். இதே சென்டரில் வரும்போது ஒயிட் பீட்ஸ் கோர்க்க போகிறேன். இப்போது இந்த சர்க்கிள்ஸில் ஒன்று விட்டு ஒன்று நம்ம க்ரீனில் எம்ப்ராய்டரிங் போட்டிருக்கோம். அதுக்கு இடையில் உள்ள பிளேசஸில் அதே போல் ஒயிட் பீட்ஸை சென்டரில் கோர்த்துட்டு அதை சுற்றி இந்த ரிங்ஸில் 6 கோர்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை கோர்த்துக்கோங்க. 2 தையல் போட்டுக்கலாம் ரிங்குக்கு. அப்போ தான் நல்லா ஃபிக்ஸ் ஆகும். 2 சைடில் 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் சின்னதாக ஒயிட் பீட்ஸ் கோர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளார் மாதிரியே இருக்கும். நம்ம லேசி டேசி ஸ்டிச்சில் 8 பெட்டல்ஸ் போட்டோம். ஆனால் இந்த ரிங்ஸ் வந்து 6 கோர்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக ஃப்ளார் வந்து அழகாக இருக்கும். இந்த ஹாஃப் ஒயிட் பீடை சுற்றி 6 ரிங் கோர்த்து 6 ரிங்க்கும் நடுவில் சின்ன ஒயிட் பீட்ஸ் கோர்த்துருங்க. நல்லா ஃப்ளார் மாதிரி அழகாக இருக்கும். அட்ராக்டிவாக இருக்கும். ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன் ரிங்ஸு. இது ஒரு கோல்டு ஃப்ளார் மாதிரி இருக்குது. ஒரு க்ரீன் ஃப்ளார், ஒரு கோல்டு ஃப்ளார், இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். அடுத்ததாக எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கே எல்லாம் கோல்டன் பீட்ஸ் வச்சு தைச்சி டிசைன் பண்ணிக்கோங்க. கோர்த்து முடிச்சா 2 டபுள் நாட்டும் நடுவில் இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வருது. அந்த இடத்துல நான் ஒரு ரிங்கும் ஒரு ஒயிட் பீடும் வச்சு தைக்க போகிறேன். அதே மெத்தடில் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஒயிட் பீட்ஸு ரிங்குக்கு உள்ளார மேல் லைனில் அதே போல் ஒரு லைன் ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கு அடுத்த லைனில் ஒன்று விட்டு ஒன்று
தைச்சிருக்கிறேன். பார்க்குறதுக்கு கோபுரம் ஷேப்பில் இருக்கும். மேலே வெறும் ஒயிட் பீட்ஸ் தைச்சிருக்கேன். அடுத்ததாக இந்த டபுள் நாட்டை ஒட்டி ஜர்தோஷி வயர் வச்சு ஸ்டெம் ஸ்டிச்சில் ஒரு லைன் போட்டிருக்கிறேன். இது டிசைனை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அடுத்ததாக நார்மல் த்ரெட்டு 2 ஸ்ட்ராண்டாக கோர்த்துக்கோங்க. ஜர்தோஷி வயர் இந்த மாதிரி கடையில் கிடைக்கும். அதை வாங்கி ஈவனாக ஒரே சைஸாக கட் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கோங்க. நீள டியூப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நீடில் ஜர்தோஷி வயரை கோர்த்துக்கலாம். எப்பயுமே நீடில் யூஸ் பண்ணும்போது ஜர்தோஷி வயர் பீட்ஸ்லாம் நுழையிற மாதிரி பார்த்து மெல்லிசான நீடெலாம் எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்படி ஸ்டெம் ஸ்டிச் போடுவோமோ அதே போல் ஜர்தோஷி வயரை கோர்த்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் போடலாம். போட்டுட்டு எப்பயுமே ஜர்தோஷி வயர் கோர்க்கும்போது இன்னொரு கையில் அந்த த்ரெட்டை பிடிச்சிட்டு இப்படி ஸ்லோவாக விட்டிங்கன்னா அந்த வயர் ஸ்பாயில் ஆகாமல் ஜர்தோஷி அப்படியே விழுகும். டியூப் கரெக்டாக இருக்கும். அதில் இப்போ பாருங்கள், இன்னொரு கையில் பிடிச்சிட்டு மெல்லிசாக அப்படியே இழுத்திங்கன்னா ஜர்தோஷி வயர் அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இதை போல் ஒரு லைன் ஃபுல்லாக ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கலாம். எல்லா டபுள் நாட்டை ஒட்டியும் இதை போல் ஜர்தோஷி வயரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ண போகிறேன். இது கண் ஷேப்பில் உள்ள ஸ்டோன்ஸு. இது எந்தெந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட் பண்ணலாம். நான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கும் இந்த ஃப்ளார்ஸோட 2 சைட்லேயும் இந்த ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அப்படியே அது மேலே இந்த ஸ்டோன்ஸை வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் காஞ்ச உடனே அது பேஸ்ட் ஆகிரும். அடுத்ததாக நெக்கை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க. நெக்குக்கு பக்கத்தில் தையலுக்கு ஒரு 1/2 சென்டிமீட்டர் கேப் விட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. எப்பயுமே ஃப்ரேம் மாட்டும்போது இதை போல் ஒரு ஆர்டினரி துணியை வச்சு அதில் சேர்த்து தைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நான் ரோப் ஸ்டிச் போடுறேன். ரோப் ஸ்டிச் எப்பயுமே பார்க்குறதுக்கு நெக்குக்கு அழகாக இருக்கும். ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி நல்லா திக்காக அழகாக வரும். அதனால தான் நான் ரோப் ஸ்டிச்சு இதில் போடுறேன். பக்கத்தில் குத்திட்டு அப்படியே மேலே அந்த லைனுக்கு கொஞ்சம் வெளியில் ஊசியை குத்திட்டு த்ரெட்டை மேலே விட்டு கீழே எடுக்கணும். இதுக்கும் நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரோப் ஸ்டிச்சு அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த லைனில் குத்திட்டு ஸ்லாண்டிங்காக லைனுக்கு கொஞ்சம் வெளியில் ஊசியை குத்திக்கோங்க. நூலை மேலே விட்டு கீழே எடுத்துட்டு அப்படியே இழுத்துருங்க. நல்லா அழகாக ரோப் மாதிரி வரும் இந்த ஸ்டிச்சு. திரும்ப பாருங்கள், லைனில் குத்திக்கோங்க. வெளியில் எடுக்கிறது லைனுக்கு கொஞ்சம் வெளியில் எடுத்துட்டு த்ரெட்டை மேலே விட்டு கீழே எடுத்துட்டு அப்படியே இழுத்துடலாம். இதான் ரோப் ஸ்டிச்சு. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கிளியராக கற்றுக்கோங்க. இந்த நெக்லைன் ஃபுல்லாக இந்த ரோப் ஸ்டிச்சு போட்டுக்கலாம். ரோப் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அது பக்கத்துலேயே ஒரு லைன் ஜர்தோஷி வயர் வச்சு போட்டுக்கலாம். இது அந்த க்ரீன் கலரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஜர்தோஷி வயரில் ஸ்டெம் ஸ்டிச்சு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் ப்ளவுஸோட கை போடும்போது. அடுத்ததாக ஒரு லைன் இந்த சக்கரி வச்சு தைச்சிருக்கிறேன். ஒரு ரிங்கும் அதுக்கு மேலே ஒரு ஒயிட் பீடும் வச்சு தைச்சிருக்கிறேன். இது எப்பயுமே ஈவன் கேப்பில் வச்சு தைச்சிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு சைடு மட்டும் போட்டால் போதும், இன்னொரு சைடு சாரியில் மறைஞ்சிரும். அதனால் ரைட் சைடு மட்டும் போட்டிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளான ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி நல்லா கிராண்டான ப்ளவுஸ் நாம் தைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்கொடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.